இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Jesus Christ our Savior and Redeemer, we again give you morning greetings. வருகை குறித்து பார்த்து வருகிறோம். We have been seeing about the coming of Christ. இயேசுவுடைய வருகை குறித்து திட்ட தெளிவுமாய் ஆராய்ந்து சரியான காரியங்களை எடுத்து உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறோம். We are clearly taking out verses and preaching you word by word to understand the coming of Christ. அதனால் இந்த கர்த்தருடைய ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். So Holy Spirit only should help us. என்னுடைய சுய ஞானம் சுய அறிவிலே இடைப்படும் என்று சொன்னால், if our own knowledge, our own wisdom comes in this, நானும் தவறி விடுவேன். we will also stumble. நடத்தப்படுகிற விசுவாசிகளாகி நீங்களும் தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. There is a chance that you might also go in a mistake way. அதனால் கூர்ந்து கவனியுங்கள். So pay attention. ஒருவேளை நான் சொல்வது புரியவில்லை என்று சொன்னால், if you do not understand what you are saying, மீண்டுமாய் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக அனுப்பப்படுகிறது. again it will be sent to you through online. அதை காட்டிலும் மேலாக நீங்கள் வேதத்தை திறந்து வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். More than that, you have to open the Bible and read the verses. இதை எழுதின ஆசிரியர் தான் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். The one who has written the solution can reveal it to you. இயேசு தெளிவாய் போதித்திருக்கிறார். Jesus clearly preached, நான் போன பின்பு, after I go, நான் ஒருவரை அனுப்ப போகிறேன். I will send a person. Why? இவர் விட்டு போகிற மீதியான காரியங்களை, because the things that Jesus is leaving, வரப்போகிற ஆவியானவர், God the Holy Spirit will come, நமக்கு விளக்கி கொடுப்பார். He will clarify it and give it to us. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு, after Jesus died and rose again, 40 நாள் தன்னால் இயன்ற மட்டும் தன் சீடர்களுக்கு அவரோடு கூட பின்தொடர்ந்த மக்களுக்கு போதித்து வந்தார். till 40 days he preached whatever he could. அவர் போய் மீண்டுமாய் பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படும் போது, on the day of Pentecost the Holy Spirit was sent. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வேத சத்தியங்கள், the promises in the Old Testament, புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷங்கள், and the 4 Gospels in the New Testament, இவைகள் எல்லாம் சொல்லப்படாத சில காரியங்களை all the things that are not told in these, நிருபத்தின் வழியாய் கர்த்தர் பரிசுத்தவான்களை கொண்டு நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். through the letters God has written into for us. அதனால் 3 காலங்களை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. so it's written clearly about 3 times. அதனால் சொல்லப்படுகிற வசனங்களை, so the verses that have been told to you, நீங்கள் வார்த்தைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை மதிக்கிறீர்களோ, how much you give the importance and respect the word, தனிப்பட்ட வாழ்க்கையில உலக ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். individually in your life you will get the earthly blessings, ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். and spiritually you will be strong. விசுவாசத்துல தடுமாற்றம் இருக்காது. you won't stumble in your faith. அதனால் சொல்லப்படுகிற வேத சத்தியங்களை தயவு செய்து கவனியுங்கள். so whatever words are told, please pay attention. அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் Acts chapter 1, 8வது வசனத்திலிருந்து 11 வரைக்கும் 11வது வசனத்தை மட்டும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். we read from 8 to 11, but we read 11th verse. இதன் ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறது. this is the verse we have taken. எடுத்தவர்கள் தமிழ்ல ஒரு வாசிங்க, ஆங்கிலத்தில் ஒரு வாசிங்க. and said, men of Galilee, why do you stand looking into heaven? This Jesus who was taken up from you into heaven will come in the same way as you saw him go into heaven. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். 11 வாசிங்க. கலிலே மனுஷர்களே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்ற காரணத்தை ஆண்டவருக்கு. இதைத்தான் 2000 வருடங்களாய் அப்போஸ்தலர்களும் மற்றும் சபையிலும் இன்றைக்கு வரைக்கும் போதித்து வருகிறோம். This is what has been preached for 2000 years from the apostles till today. அப்ப இந்த 2000 வருடங்களும் போதித்தும் கூட, even though after preaching for 2000 years, இன்னும் வரவில்லையே. till now Jesus has not come. நமக்கு முன்ன இருந்தவர்கள் எல்லாம் போய்விட்டார்களே. the ones before us have already died. நாமும் சொல்லிக் கொண்டு வந்தோம். we are also telling. நமக்கு இந்த மரண காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. and our time is also nearing. இன்னும் எப்பொழுது வருவார்? when will he come?
எப்பொழுது வருவார் When will he come? என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். They're expecting Jesus. ஒருவேளை இந்த சொல்லப்படுகிற வார்த்தை என்ன பொய்யா இருக்குமோ If are the verses here written, are they alive? என்று சொல்லி மக்கள் மத்தியில பல விதமான குழப்பங்களும் இருக்கிறதை பார்க்கலாம். We can see there are many confusions among people. அன்பார்ந்தவர்களே, அன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் My dear beloved people, that day Jesus Christ, ஏசாயா தீர்க்கதரிசியின் வழியாய் through the prophet Isaiah, ஒரு கன்னியிடத்திலே ஒரு பிள்ளை பிறக்கும் என்று 700 வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்டது. 700 years ago it was written through a virgin, a son will be born. பாருங்க, அவர் சொல்லி 700 வருடங்களுக்கு பிறகுதான் After 700 years of Isaiah writing it only, இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். Jesus was born in this earth. அப்போ 7 தலைமுறை 100 வயது 100 ஆண்டுக்கு ஒரு தலைமுறை என்று சொன்னால் If say one generation is 100 years, 7 தலைமுறை கடந்து விட்டது. 7 generations passed. ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை But the word he said, காலம் நிறைவேறின போது நிச்சயமா பூமியில மனித அவதாரம் எடுத்து வந்தார். when the time was right, he took a human form and he came to this earth. இதே போல்தான் Like this மற்ற only, எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்ய போகிறார். God is going to do every other thing. ஒரு சில காரியங்களை Few things. நாட்கள் குறித்து சொன்னார் ஆண்டவர். He has particularly given the days. நான் மரித்த பிறகு After I died, 3ஆம் நாள் எழுந்திருப்பேன். the third day I rise again. நாலாவது நாள் எழுந்திருச்சாரா? Did he rise up on the fourth day? இரண்டாவது நாள் எழுந்திருச்சாரா? Did he rise up on the second இல்ல day? அப்பவே எழுந்து வந்துட்டாரா? Did he come on that time only? இல்ல, No. அது குறிப்பிட்டு சொன்னார். He gave particular day. மரிப்பே, I will die. 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன். On the third day I will rise again. இதே போல் வருகை சொல்லப்பட்டிருக்கிறது. Like this only is coming also has been நான் told. மீண்டும் வரப்போகிறேன். I'll come again. வருவதற்கு முன்பதாக But before I come, நான் போன பின்பு after I go, உங்களுக்கு ஒரு ஆவியானவரை நான் அனுப்ப போகிறேன். I will send the Holy Spirit to you. ஜீவசனவாளனை அனுப்ப I போகிறேன். will send a comforter to you. அவர் என்னிலிருந்து உங்களுக்கு எடுத்து போதிப்பார். He's going to preach it from me. கேட்டுக்கொண்டே வாருங்கள். You keep listening to யூதாவிலும் from Judah, சமாரியாவிலும் from Samaria, எருசலேமிலும் and the entire Jerusalem. பூமியின் கடைசி வரைக்கும் போதியுங்கள். To the ends of the earth, they want to preach. ஏன் பூமியின் கடைசி வரைக்கும் போதிக்க வேண்டும்? Why should you have to preach the end of the earth? கடைசி மனுஷனுக்கும் இந்த சுவிசேஷம் போய் சேர வேண்டும். Because even the last man should know about this gospel. யாருக்கும் எனக்கு இயேசு தெரியாது என்று சொல்ல முடியாது. No one should say they didn't know Jesus. எதற்காக அவர் நியாயத்திற்கு வர வேண்டும் என்று கேட்க முடியாது. They shouldn't ask why he's coming to judge. இப்படி கடைசி மனுஷன் வரைக்கும் இந்த காரியங்கள் தெரியப்பட வேண்டும். Till the last man this should be known. எப்படி மனித குலம் பாவத்தில் விழுந்து போனதோ How humankind fell into sin. அந்த மனித குலத்தை மீட்க வந்த ரட்சகர் And the Redeemer who came to save it. இவர்தான் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். The world should know he is the Redeemer. அறிந்து கொள்ளாமல் போகும்போது But they did not know it. நியாயத்தீர்ப்பு நாட்களிலே The day of judgment. அவர்கள் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவார்கள். They'll say we didn't know you. ஆனால் வேதத்திலே அநேக வேத சத்தியங்கள் வழியாய் ஆண்டவர் போதித்துக் கொண்டுதான் வருகிறார். So through many words, God has always kept preaching. இன்றைக்கு சபையாரை நாம் யாவரும் Today we the churchmen, இந்த வேத சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். we have to know the Bible verses. இயேசு மீண்டுமாய் வருவது 100% உண்மை. It's 100% who Jesus is going to come again. அதன் பிறகு உபத்திர காலம் வருவதும் உண்மை. After that there is a time of struggle. அதன் பிறகு இயேசு மீண்டுமாய் இந்த உலகத்தை நியாயத்தீர்ப்பு செய்ய போகிறதும் உண்மைதான். After that Jesus will come and judge the world. That is also true. எதுவும் இதில் குறை கண்டுபிடிக்க முடியாது. You can't find any fault in it. ஆனால் அவர் வருவதற்கு முன்பதாக So, but before he comes, இந்த உலகத்திலே என்னென்ன நடக்கும் என்பதை தெளிவாய் போதிக்கப்பட்டிருக்கிறது. it is preached clearly what will happen before he comes. அதுல ஒரு சில காரியங்கள் தான் காலகாலமாய் நடந்து கொண்டு வருகிறது. And a few things only has been fulfilling from time to time. ஒன்று, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் கடந்து போன பிறகு When after Jesus Christ was risen and he went to heaven, இன்றைக்கு வரைக்கும் 4 சம்பவம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகிறது. till 24 incidents have been continually happening. அந்த 4 சம்பவங்களை பார்த்த உடனே When we see those 4 incidents, இதுதான் கடைசி காலம் என்று முடிவெடுத்து விடக் கூடாது. we should take a decision. This is the end of time. இதுதான் கடைசி என்று சொல்லி போதித்து அவர்களும் கடந்து போய்விட்டதை நாம் உலகத்திலே பார்க்கலாம். We can see they say this is the end of time and they itself passed away. கடைசி காலம் என்பது தவறு சொல்வது தவறல்ல. It's not wrong to say this is the end of time. இதுதான் கடைசி காலம் என்று முடிவெடுத்து விடுவதுதான் தவறு. The decision that you take, this is the end of time, is wrong. என்ன 4 காரியங்கள் சொல்ல முடியும்? What are the 4 incidents? ஒன்று, அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் புயல் வந்து கொண்டுதான் இருக்கிறது. From that day till today, there's always a storm. எங்கு பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. Wherever there is an earthquake, always happens. ஒவ்வொரு காலங்களிலும் கொள்ளை நோய் வந்து கொண்டுதான் இருக்கிறது. And for every period of time, there's a pandemic that's happening. மறுபடியும் கடந்த 2 நாட்களா செய்தியில வந்து கொண்டுதான் இருக்கிறது. And for the past 2 days, it's been coming in news. சீனாவிலே மீண்டும் இந்த வைரஸ் ஆரம்பித்து இருக்கிறது. There's a virus started again in China. அதன் ஜாக்கிரதையா இருங்கள். So be careful. பல அடையாளங்களை மீண்டும் சொல்லுகிறார்கள். They are again bringing in symptoms. இப்படி கொள்ளை நோய்கள் வந்து கொண்டுதான் So இருக்கிறது. there are pandemics
prophets are arising. அதோடு மாத்திரமல்ல, Not only that, எங்கு பார்த்தாலும் wherever யுத்தங்களும் there's wars யுத்தத்தின் செய்திகளையும், and the message of wars ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி, and religion against religion, மொழிக்கு விரோதமாய் மொழிகள், language against language, ஒரு தேசத்துக்கு விரோதமாய் இன்னொரு a தேசம், nation against another nation. இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து போன நாளிலிருந்து நடந்து கொண்டுதான் இருக்கு. From the time Jesus died and rose again, it's been happening only. இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. Till today, it's been happening. முக்கியமான இரண்டு அடையாளங்களை கடந்த வாரத்தில் பார்த்தோம். Particularly, we have seen two incidents in the last week. நோவாவின் காலத்திலே எப்படி நடந்ததோ, How it happened in the time of Noah. அப்படிதான் மனுஷகுமாரன் வரும் காலத்திலே நடக்கும். Like that, it will happen when Jesus comes. எப்படி நடக்கும்? How will it happen? நோவாவின் காலத்திலே The time of Noah, ஜனங்கள் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். they were not aware till they were swept away by the flood. சோதோம் குமோரா எப்படி அழிக்கப்பட்டது? How Sodom and Gomorrah was destroyed. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர்களை வெளியே கொண்டு வந்து விடுகிற வரைக்கும் அவர்களுக்கு கிருபை இருந்தது. Till the time they were left out of the city, the grace was covered. இப்படிதான் இயேசுவினுடைய வருகை கூட This like this only Jesus ஒரு comes. மனிதனும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி For one man also not to perish. அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். He is waiting patiently. அதனால் சுவிசேஷத்தில் அவர் சொல்லும் பொழுது, That is why in the gospel when he says, மத்தேயு, மார்க், லூக்கால சொல்லப்படும் பொழுது, when he says in Matthew, Mark and Luke, எல்லாவற்றையும் சொன்னது God who said everything. அவருடைய வருகை நாளை மட்டும் சொல்லவே இல்லை. He never said the time of his coming. இன்றைக்கு தான் வருகிறேன் என்று சொல்லவே இல்லை. He never said a particular day that he's going to come. காரணம் என்ன? What is the reason? ஜனங்களுக்காக காத்திருக்கிறார். Because he's waiting for the people. வானம் பூமி ஒழிந்து விடும், The earth and heaven shall pass, வார்த்தை ஒழிந்து விடாது. but my word shall not pass. நான் வரப்போகிறது உண்மைதான். I am going to come, that's அதை true. நான் சொல்ல மாட்டேன். But I will not say that day. திருடன் வருவது போல Like how thief அந்த comes, நாள் இருக்கும். it will be like that. அதனால் ஆயத்தமாயிருக்கும். So be prepared. எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். Always be prepared. அதனால்தான் இந்த வேத பாடங்கள், That is why this Bible says. அதனால்தான் அநேக ஜெப தூபங்கள், That is why we pray so அதனால much. உபவாச கூட்டங்கள். That is why this fasting prayer. ஆனால் இன்னைக்கு தவறாக வாருங்கள் 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 என்று ஏன் அழைக்கிறோம்? Why do we call you to come to the worship every time? வருகை எப்போது இருக்கும் என்று தெரியாது. Because we do not know when the coming will. வருகைக்கு நீயும் நான் ஆயத்தமா இருக்கணும். But you and we should be prepared for that coming. எப்பொழுதும் ஆயத்தமா இருப்போம் என்று சொன்னால், If you're always prepared, இன்றைக்கு கேட்கப்படுகிற வேத சத்தியத்தின்படி then according to the Bible what you listen today, வானத்திலே எக்கால சத்தம், there will be a trumpet sound in the heavens. இமைப்பொழுதிலே, In a twinkling of an eye. கண்களை மூடி கண்களை திறக்கிற இமைப்பொழுதிலே, In the wink of an eye. உலகத்தில் வாழ்கிற அத்தனை கிறிஸ்துவர்கள் All the Christians who live in this earth. கிறிஸ்துக்குள் வாழ்ந்து And the ones who live in Christ. ஆயத்தமா இருந்து And the ones who prepare. உலக வாழ்க்கை முடித்தவர்களும் The ones who finish their earthly life. அவரோடு கூட நாம் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படும். Will also be taken alive with இது him. எவ்வளவு நேரத்தில் நடக்க போகிறது? How, in what time will this happen? ஒரு இமைப்பொழுதில் நடக்க போகிறது. In a wink of an eye. நண்பார்ந்தவர்களே, My dear beloved, ஒன்றை நான் சொல்ல பிரயாசப்பட்டேன். we wish to say one thing to you. லூக்கா 4 அதிகாரத்திலே Luke chapter 4, ஒரு சம்பவம் நடக்கிறது. there is an incident that happened இயேசு கிறிஸ்துவை to Jesus Christ சோதிக்கும்படிக்கு to tempt him. பிசாசானவன் Satan, வனாந்தரத்திற்கு அழைத்து செல்லுகிறார். he brings him to a wilderness. அவன் ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். Then he says something to Jesus. அப்படி சொல்லப்படும் பொழுது When he says like that, அவனுடைய அந்த வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறது? what does the Bible verses say? ஒரு நிமிஷத்திலே சொல்லி. In 1 minute. எத்தனை நிமிஷம்? How many minutes? 4 அதிகாரத்தை வீட்டில் வாசிப்பாருங்க. You can read chapter 4 in your house. எத்தனை நிமிஷம்? How many minutes? ஒரு நிமிடம். 1 minute. ஒரு நிமிடத்துக்கு எத்தனை செகண்ட்? How many seconds are there in a minute? 60 செகண்ட் ஆச்சு. There are 60 seconds. இந்த உலகத்தை To this world, காட்டுவதற்கு to show the world, பிசாசுக்கு 60 செகண்ட் தேவைப்படுது. the devil took 60 seconds to show him. ஆனால் But வானத்தில் ஒரு எக்காலம் தோற்று போகுது. there's a trumpet that's going to blow in the heavens. அதுக்கு எவ்வளவு நிமிஷம் தேவைப்படுது? And how many minutes is needed for that? இமைப்பொழுது. In a wink. வாசித்து பாருங்க. You read and see. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம். First Corinthians chapter 15, 51 52. 51 and 52. வாசி. Let's read. Behold, I tell you a mystery. We shall not all sleep, but we shall all be changed. In a moment, in the twinkling of an eye, at the last trumpet. For the trumpet will sound, and the dead will be raised, imperishable, and we shall be changed. வாசிக்கணுமா? இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் வருவோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்லுவோம். clap our hands and thank Him.
ஒரு இமைப்பொழுதிலே, in the wink of an eye, ஒரு நிமிஷத்துல அல்ல, not in a minute, ஒரு இமைப்பொழுதிலே in the wink of an eye. கர்த்தர் நம்ம அவருடைய எக்கால சத்தம் தோன்றும் பொழுது When the trumpet blows, மறுரூபமாக்கப்படும். we shall be changed. எத்தனை அருமையான வேத சத்தியம். How beautiful is this verse? அப்படியே ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டாலும் கூட Even if we take 1 minute, அந்த 60 செகண்ட்ல those 60 seconds, மரித்தவர்களும் the ones who died, உயிரோடு இருக்கிறவர்களும் the ones who are alive, கிறிஸ்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் and the ones who are living in Christ, கிறிஸ்துக்குள் the மரித்தவர்களும் ones who died in Christ, அவரோடு கூட will எடுத்துக்கொள்ளப்படுவார். be taken up with him. இது எப்பொழுது நடக்க போகிறது? When will this happen? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பதாக நடக்க போகிறது. Before the rule of Antichrist. தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகிறோம். We are continually saying, கவனியுங்கள், pay attention. இது இயேசுவினுடைய ரகசிய வருகை. This is a secret coming of இதைத்தான் Jesus. பரிசுத்த பவுல் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். This is what Saint Paul writes very ஒரு clearly. ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். I am going to tell you a mystery. ஒரு ரகசியம் என்ன? What is the mystery? ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே, In a wink of an eye. இமைப்பொழுதிலே In a wink of an eye. நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். We all shall be changed. வானத்திலே எக்காலம் தோன்றதான் போகிறது. The trumpet is going to blow in the heaven. ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே In a minute, in a mist, in a நாம் twinkling of an eye. மறுரூபமாக்கத்தான் பட போகிறோம். We are going to be changed. இதற்கு தான் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். For this is why God is preparing இதை us. புரிந்து கொள்வதற்கு தான் இந்த வேத சத்தியங்கள். To understand this is why the Bible was written. ஆனால் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 13 18 முடிய வாசிக்க சொல்லியிருந்தோம். We are told you to read the book of the letter of 1 Thessalonians chapter 4 verse 13 to 18. 15வது வசனம் என்ன சொல்கிறது? What is the 15th verse saying? கிறிஸ்து இயேசுக்குள் கர்த்தருக்குள் And the ones in Christ, மரித்தவர்கள் the ones who died in Christ, முதலாவது எழுந்திருப்பார்கள். they will be the first one to rise. அவர்களோடு கூட With them, உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படும். we who are alive will be taken. இதை அறிந்து கொள்வதற்காகத்தானே For us to understand இந்த this, காட்சிகள் எல்லாம் நம்முடைய கண்களால் இன்னும் காணவில்லை. we haven't seen all the incidents in ஒரு our நாள் lives. நடக்க போகிறது. One day it will happen. நடக்க போவதற்கு முன்பதாக Before it happens, நடந்திருக்கிற காரியத்தை the ones that already happened, வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. it's been written in the Bible. எப்படி இமைப்பொழுதில் நடக்க போகிறது என்று சொல்லி How the twinkling of an eye is going to be happening. ஒரு மனிதன் முதல் ஆதி ஆரம்பங்களை நாம் பார்க்கலாம். First man you can see in the Old Testament. ஆதாம் முதல் கொண்டு ஏனோக்கு வரைக்கும் 7 தலைமுறைக்கு இந்த சுவிசேஷம் அன்றைக்கே அறிவிக்கப்பட்டது. From Adam to Enoch, this gospel was preached that time. இயேசுவுடைய வருகை பற்றி It has அறிவிக்கப்பட்டிருக்கிறது. been written about Jesus' அந்த coming. அறிவிக்கப்பட்ட பகுதிக்கு To the part that was preached, ஒரு மனுஷன் பாத்திரனாய் அந்த நாட்களிலே வாழ்ந்தார். there was one man who lived as a righteous vessel. அவருடைய பெயர் தான் ஏனோக்கு. His name was Enoch. இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து இன்னும் மரிக்கவில்லை. Jesus Christ hadn't died yet. இயேசு கிறிஸ்து மனித குலத்திற்காக தன் ஜீவனை இன்னும் கொடுக்கவில்லை. Jesus Christ hadn't given up his life for mankind. ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமும் ஏவாளை வெளியேற்றின பிறகு After God pulled Adam and Eve from the Garden of Eden, ஏனோக்கு வரைக்கும் 7 தலைமுறைகள் தொடர்ச்சியாய் வந்து விட்டது. till Enoch 7 generations continually came. ஜனங்கள் பழுகி பெருக ஆரம்பித்து விட்டார்கள். People started growing, எங்கு பார்த்தாலும் பாவம் நிறைந்திருக்கிறது. and wherever they saw there was only sin. அக்கிரமம் மிகுதியாய் கொண்டிருக்கிறது. Crimes were increased. அவைகள் மத்தியில ஒரு பரிசுத்தவான் தோன்றுகிறார். And amidst that there is a holy person. அந்த பரிசுத்தவான் என்ன செய்கிறார்? What is that holy person? 65 வருடங்கள் தன் உலக வாழ்க்கையில குடும்பத்தோடு கூட வாழ்கிறார். 65 years he lived in the worldly life of his family. 300 வருடங்கள் After 300 years, குடும்பத்தில் தான் இருக்கிறார். he was in the family. பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். He gives birth to children. குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். He is living with the family. குடும்பத்தின் காரியங்களை கவனமாய் செய்து He is கொண்டிருக்கிறார். paying attention to every needs of the family. அவைகள் மத்தியிலே, Amidst of that, அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே, amidst of the situation, பாவம் நிறைந்திருக்கிற உலகத்தின் மத்தியிலே, in the world where there is sin, குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையின் மத்தியிலே, in a situation where he is leading his family, தேவனோடு கூட இணைக்கப்பட்டவனாய், but he was united with God. தேவனோடு கூட உறவாடுகிறவனாய், When they were talking to God, தேவனுடைய வார்த்தை the விசுவாசிக்கிறவனாய், one who believed God's word, தேவனுடைய வார்த்தை நம்புகிறவனாய், the one who trusted God. வேதம் சொல்லுகிறது. The Bible says 365 வருடங்களுடைய வாழ்வின் காலம். his age period was 365 years. ஆனால் 300 வருடங்கள் தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று எழுதப்பட்டது. But it's written for 300 years he walked with God. அந்த 300 வருடங்களுக்குள்ள அவனுக்கு என்ன விசுவாசம் இருந்தது? What was the faith he had for those 300 years? இயேசு ஒரு நாள் வந்து மறுரூபமாக்கப்பட்டு நம்ம எடுத்துக்கொள்வது உண்மைதான். It is true that Jesus is going to come and if we are going to change and we are going to be taken. ஆனால் அந்த உலக வாழ்க்கையில இருக்கும் பொழுது But at the time I stay in this worldly life, அவருடைய ரகசிய வருகையில நடப்பதற்கு முன்பதாக before his secret coming comes, என் வாழ்க்கையில் நிறைவேறும்.
I have to fulfill that in my life. அதான் அவருடைய விசுவாசம். That was his faith. இதன் ஆதாரமாக 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே As an evidence to this, let's take the letter of Hebrews, 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். chapter 11, verse 5. அங்கே எபிரேய ஆக்கியோன் என்று இதை பற்றி தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். It's written clearly in this என்ன letter. எழுதி வைத்திருக்கிறார்? What is it written? விசுவாசத்தினாலே. By faith. வசனம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? You see how the verses? விசுவாசத்தினாலே. By faith. என்ன அவர் விசுவாசித்தார்? What did he believe? நிச்சயமாய் That definitely நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். I am going to be taken up. நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் I am going to be taken up. என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே அவர் விசுவாசித்திருக்கிறார். He had faith that was in his life. விசுவாசத்தினாலே By faith, ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்போ அந்த அன்றைய வாழ்ந்த காலத்திலே at the time that he lived, சபை எதுவும் இல்லை. there was no church. அன்றைக்கு யாரும் இப்படி போதிக்கவில்லை. No one was preaching to them. அன்று அறிவிக்கப்பட்டது. That day it was told to them. ஆதாம் முதற்கொண்டு ஏனோக்கு வரைக்கும் அறிவிக்கப்பட்டது. It was announced to them. ஆனா இப்படி அமரச் செய்து ஒரு சபையாக இணைந்து ஆராய்ச்சி தொழுது கொண்டு அறிவிக்கப்படவில்லை. There was no gathering like this. No one preaching to them like this. ஒரு விதத்தில் அந்த பக்கம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. One side the gospel was preached. பாவிகளை நியாயம் தீர்க்க கர்த்தர் வருகிறார் என்று யூதாவின் புத்தகம் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது. It's been told in the book of Judah from 1:1 to 15. It was told that to come. அந்த அறிக்கை எல்லாம் காதுல கேட்க The more he listened to all that, அந்த ஒரு மனுஷனுக்குள்ள அந்த விசுவாசம் வளர்ந்திருக்கிறது. in one man that faith grew. நான் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். I am not going to see death, but I am going to be taken up. நான் மரணத்தை காணாதபடி தேவனிடத்தில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். My God is going to take me up so that I don't see death. நடந்தது என்ன? What happened? அவன் காணப்படாமல் போனால் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சாட்சி பெற்றான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. Let's clap and give praise to God. அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக Before he had been taken up, தேவனிடத்தில் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக before he was taken up to God, மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக for him not to see death and he was taken up, தேவன் அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். God gave a testimony about என்ன it. சாட்சி சொல்லுகிறார்? What testimony does he give? தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார். He lived according to God. தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தார். He lived according to God's will. நான் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே. Lord, I shouldn't see death, I should be taken up. அதற்காக நான் உம்மோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். So I want to be united with you. தேவனோடு கூட இணைக்கப்பட்டார். He was united with God. நாள் ஒன்று வந்தது. A day came தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். and God took him up. தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். God took him up. மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார். For him not to see that he was taken இதுதான் up. இயேசுவின் வருகையில் நடக்கப் போகிறது. This is what happened in the coming of Christ. வானத்திலே திடீரென்று ஒரு நாள் எக்காள சத்தம் தோன்றும். One day a trumpet will sound in the sky. ஒரு நிமிஷத்திலே In a twinkling of ஒரு an eye. இமை பொழுதிலே In a twinkling of an நாம் eye. எல்லோரும் We all of us, மறுரூபமாக்கப்படுவோம். we shall be changed. முதலாவது மரித்தவர்கள் Because the ones who died, இல்லையா 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. 2000 years have been passed. ஒரு 50 வருடங்களுக்கு முன்னே மரித்தவர்களுடைய எழுப்புதல் எல்லாம் இன்றைக்கு காணப்படுவதில்லையே. Today, for 50 years ago, they died, we can't see their bones. மண்ணோடு மண்ணாகிவிட்டது. They become mud. மண்ணால் எடுக்கப்பட்டது சரீரம் மண்ணாகி போய்விடும். Yes, the body that's been taken from mud will go back to mud. ஆனால் இந்த சரீரம் But the body, ஆவிக்குரிய சரீரமாய் மாற்றும். it will be changed to a spiritual body. தேவனுடைய சாயலிலே இந்த ஆவிக்குரிய ஆத்துமா அப்படியே மறுரூபமாக்கப்படும். The soul will come in the likeness of God. அதுதான் ஒரிஜினல் ஆவிக்குரிய சரீரம். That is all the spiritual body. இந்த மாம்சத்துக்குரிய சரீரம் This fleshly body, மண்ணால் எடுக்கப்பட்டபடியா because it's taken from the mud, மண்ணிலே போய்விடும். it will return back to mud. ஆவிக்குரிய சரீரம் But a spiritual body, வானத்திலே எக்காலம் தோன்றும் பொழுது when the trumpet sounds in the அந்த sky, ஆவிக்குரிய தேவனுடைய சத்தம் the spiritual God sound, அவருடைய சாயலால் படைக்கப்பட்டிருக்கிற மனுஷனுடைய செவிகளிலே விழும். the ones who created this likeness, it will fall into their ears. எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு போய்விடுவார்கள். Everyone will be changed, will be taken உயிரோடு up. இருக்கிற நாமும் கூட We were alive also. நம்முடைய சரீரங்கள் எல்லாம் பூமியில் அப்படியே விழுந்து விடும். Our bodies will fall in the sun. ஆவிக்குரிய சரீரம் மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்படும். Our spiritual body will be கரங்களை taken. தட்டி ஆண்டவருக்கு Let's நன்றி. clap hands and praise God. அதனால்தான் Like that, அநேக பரிசேயர் சதுசேயர்கள் many Sadducees and Pharisees, ஒரு சில கூட்டம் உயிர்த்தெழுதலை நம்பினார்கள். few believed in the resurrection. ஒரு சில கூட்டம் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. Few groups did not believe in the இரண்டு resurrection. கூட்டங்கள் இயேசுவை எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் கேள்வி கேட்டு
இயேசுவை துன்பப்படுத்தினவர்கள். Two of those groups always asked questions and troubled Jesus. எப்போதும் வாக்குவாதத்தில் வருகிறவர்கள் அவர்கள். They were the ones always ending up in argument. இயேசுவை சோதிக்க வேண்டும் என்றே வந்து அவர்கள் சில கேள்விகளை கேட்டவர்கள். To tempt Jesus, to put him into trouble, only they came to test him. They gave questions. அப்படி இருக்கும் பொழுது இந்த உயிர்த்தெழுதலை பற்றி போதிக்கப்படும் பொழுது when he was preaching about the resurrection, ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டது. one group of people asked this to God. ஐயா, உங்களுடைய உயிர்த்தெழுதலை நம்ம நம்ப தயாரா இல்லை. We are not ready to believe in the resurrection. நாம் நம்ப வேண்டும் என்று சொன்னால் We have to believe. நாம் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். You have to answer the questions that we are asking you. என்ன கேள்வி? What is the question? இந்த உலகத்திலே ஒரு மனுஷி இருந்தார். There is a woman in this earth. அந்த மனுஷிக்கு நீங்க சொன்னபடி நியாயப்பிரமாணத்தின்படி அவளுக்கு திருமணம் நடந்தது. According to the book of law, she was married. திருமணம் நடந்த சில நாட்களிலே அந்த புருஷன் மரித்து போய்விட்டார். In a few days after her marriage, her husband died. பிள்ளை பாக்கியம் இல்லை. She did not have a child. புருஷன் மரித்து விட்டார். And the husband died. அது பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி But according to the Old Testament law, புருஷன் மரித்து போனால் if the husband dies, இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம். they can marry another person. அதுல எந்த தவறும் இல்லை. There is no problem in that. அதனால் So, அந்த சகோதரனுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். and the husband had brothers. இப்படி 7 சகோதரர்கள் இருந்தார்கள். Like that, 7 brothers were there. இந்த பெண்மணிக்கு And this woman, திருமணம் செய்து they married. சில நாட்களிலே In a few days, ஒவ்வொரு கணவர்களும் மரித்து போய்விட்டார்கள். every husband died. நீங்கள் சொல்லுகிறீர்கள், Now you say, நீங்கள் மரித்த பிறகு உயிர் தெழுவீர்கள் என்று சொல்லி. after you die, you will rise up. அப்ப உயிர் தெழும் பொழுது And when they resurrected, இந்த பெண்மணி ஒரு நாள் இறந்து and விட்டார்கள். this woman also dies one அப்ப day. இந்த பெண்மணிக்கு So for this woman பரலோகத்திலே in heaven, யாருக்கு who is her husband? இந்த மாதிரி கேள்வி பார்த்தீங்களா? See what a question it is. நானா இருந்தா If he was the one, எடுத்து மண்டபம் he would have thrown it அவ்வளவு out. கோபம் வந்து He would have gone angry. இல்லையா? Is it not true? அம்மாவுக்கு This woman பரலோகத்துல in heaven, யாருக்கு கணவன்? who is her husband? உயிர் தெழுன்னு சொல்றீங்க இல்லையா? You told us the resurrection. 7 பேர் உயிர் தெழுந்தாங்க. 7 of them இந்த அம்மா were. உயிர் தெழுந்துச்சு. This woman also இப்ப dies. அந்த யாருக்கு இந்த அம்மா? Now for whom is she? இவர்கள் 7 பேர்ல யார் புருஷன்? Now who is the husband for her? சிந்திச்சு பாருங்க. You think it's எந்த அளவுக்கு அவரை கேள்வி கேட்டு இருக்கிறார்கள். how much they asked questions. அப்பொழுதும் அவரை எந்த விதமான டென்ஷன் எடுத்துக்கொள்ளாமல் But that time also he didn't take any tension. மிக அருமையான பதில் சொன்னார். He gave a very nice answer. வேதத்தை The Bible, தப்பாய் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். you have misunderstood it. காரணம் என்ன? What's the reason? உயிர்த்தெழுதலில் In resurrection, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் வருவதில்லை. the flesh and blood won't come in the heaven. இந்த சரீரம் This body பரலோகத்திற்கு போவதில்லை. will not go to இதை heaven. தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். You have to understand this properly. அங்கே கொடுப்பினை இல்லை. There is no marriage over there. அங்கே கணவன் மனைவி இணைந்து இருக்க முடியாது. The husband and wife cannot be united. உறவுகள் அங்கே கொண்டாட முடியாது. There is no celebration of அண்ணன் தம்பி relationships. உறவுகள் எல்லாம் கொண்டாட முடியாது. You cannot have a relationship of a sibling. அவர்களுடைய சாயலை நீயும் நானும் பார்க்க முடியும். You and me can see the likeness அந்த there. சாயலில் அவர்களை காண முடியும். You can see them in the அங்கே likeness. எல்லோரும் தேவதூதர்களை போல் இருக்கும். But everyone shall be கரங்களை angels. தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்லுவோம். clap hands and thank God. அதனால் இதனை கூட நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்ல அந்த வேத சத்தியங்களை எடுத்து உரைக்கிறோம். This is why we are also preaching it to you again, because you do not misunderstand the verse. அதனால் ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக So before Enoch was taken, அவன் சாட்சி பெற்றார். he got a testimony. இரண்டாவதாக Secondly, எலியா எடுத்துக் கொள்ளப்பட்டார். Elijah was taken up. எலியா ஏற்கனவே Elijah already தன் சீடனுக்கு சொல்லி வைத்திருந்தார். was already told the disciples, கர்த்தர் என்னை எடுத்துக் கொள்ள போகிறார். God is going to take me. நான் எடுத்துக் கொள்ளப்படும் போது When I'm taken up, உனக்கு என்ன தேவை என்று கேள். you ask what you need. அதை நான் உனக்கு கொடுக்கிறேன் I will give it to you. என்று கேட்ட உடனே After he asked that, எலிசா கேட்கிறார், Elisha asked, ஐயா, Lord, நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது when you take me up, உமக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார் அல்லவா? the Holy Spirit is in you, right? அந்த ஆவியானவர் The Holy Spirit, எனக்கு இரட்டத்தலையா இருக்க வேண்டும். let him be a double blessing for me. பாருங்க, அவன் உலகத்தின் ஆசீர்வாதங்களை கேட்கவில்லை. He didn't ask worldly blessings. நீங்கள் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கிறது. Whatever you say happened like that. 3.5 வருஷம் நீங்கள் மழை வரக்கூடாது என்று சொன்னீர்கள். 3.5 years you said that rain not மழை come. வரவே இல்லை. Rain did not come at all. உலக சரித்திரத்தில் இதுவரைக்கும் அப்படி
யாரும் ஜெபித்து நிற்க வைத்ததில்லை. There is no history in the world that someone prayed and the rain stopped. மீண்டுமாய் மக்கள் கண்ணீர் வடிக்கிறார்களே, கஷ்டப்படுகிறார்கள் சொல்லி மீண்டுமாய் ஜெபித்தீர்கள். Again you prayed because the people are in difficulty. தேவன் உங்கள் வார்த்தையை கேட்டு God listened to your word. மழை வர்ஷிக்க பண்ணார். And he made the rain come. இப்படி अनेक அற்புதங்களை நான் பார்த்திருக்கிறேன். Like this you have seen many miracles. மரித்து போன சடலத்தை எழுந்திருக்கிறேன். You have woken up a dead body. விதவை வீட்டுல சாப்பாடு உணவெல்லாம் குறையாமல் இருந்திருக்கிறது. So in the widow's house the food never came down. அப்படி எத்தனை காரியங்களை செய்திருக்கிறேன். You have done so many things. ஆனால் நீ எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது So when you taken up, எனக்கு இரட்டத்தனியான ஆவியானவர் எனக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். let your Holy Spirit be double portion to அப்ப me. எலியா என்ன சொல்லுகிறார்? Now what did Elijah நீ say? கேட்டது உனக்கு கொடுக்கப்படும். Whatever you ask will be given ஆனால் to ஒரே you. ஒரு கண்டிஷன். But one condition. நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது When I am taken up, நான் உன் பக்கத்தில் இருக்க வேண்டும். I have to be next to you. நீ என்னை காண வேண்டும். You have to see. அப்படி ஒரு வாய்ப்பு நீ கிடைத்து காத்திருப்பாய் என்று சொன்னால் If you wait for the time, நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது when I am taken up, உனக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கும். that anointing will come to you. இல்லை என்று சொன்னால் If not, அது உனக்கு கிடைக்காது. it will not be given to you. இதைத்தான் வேறு விதத்திலே கர்த்தர் சொன்னார். This is what God says in another way. நான் போகிறேன். I will go. நான் போன பின்பு After I go, நீங்கள் காத்திருக்க வேண்டும். you have to wait. தேவ சமூகத்தில் காத்திருக்க You வேண்டும். have to wait in God's அப்படி presence. காத்திருக்கும் பொழுது When you wait there, நான் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் the Holy Spirit that I am sending உங்களை you, உலகம் எங்கே எடுத்துக்கொண்டு போய் பயன்படுத்துவார். He is going to take you and use you for His gospel. என்று சத்தியத்தை சொல்லுவார். He is going to say the truth from me. அப்ப எவ்வளவு பேர் இருந்தார்கள்? So that I know how many were there. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். You can read in the letter of 1 Corinthians chapter 15. 4-5 வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் If சொன்னால் we read the 5th and அவர் 4th பரலோகம் verse, எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது when he was taken up, 500 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். 500 plus people were there. இந்த வார்த்தையை கேட்டவர்கள் The ones who listened to these words, எவ்வளவு பேர் காத்திருந்தார்கள்? how many were waiting? 120 பேர் மாத்திரம் காத்திருந்தார்கள். Only 120 people were waiting. எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது And when they were taken up, 500 பேருக்கு மேற்பட்ட இருந்த ஜனங்கள் the people were plus more than 500. ஆனால் இயேசு கிறிஸ்து கடந்து போய் பரிசுத்தாவியை அனுப்புவதற்கு முன்பதாக Before he sent the Holy Spirit, 120 பேர் காத்திருந்தார்கள். only 120 were waiting. ஒருமனதாய் காத்திருந்தார்கள். They were in one heart. ஒரே இதயத்தோடு கூட They காத்திருந்தார்கள். were there in one spirit. தேவன் வாக்குத்தத்தம் மாறாதவர். God who never அவர் promised சொன்னபடி promise. அனுப்பி வைத்தார். He sent His Holy Spirit. And 120 பேர் மேலோ all the 20, பரிசுத்தாவின் அபிஷேகம் the anointing of the Holy அன்றைக்கு Spirit ஊற்றப்பட்டது. was poured on them. அந்த பெந்தெகோஸ்து நாளிலே That is அந்த the ஆவியானவர் அபிஷேகம் செய்தார். God the Holy Spirit anointed them. அன்றையிலிருந்து From that day இன்றைக்கு வரைக்கும் till today, அந்த கர்த்தருடைய ஆவியானவர் தான் God the Holy Spirit இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியர்களை எடுத்து பயன்படுத்தி வருகிறார். is using every minister of God to do. இதுபோல் தான் எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது That day when Elijah was அவன் taken up, கூடவே இருந்து he was there next அந்த to him. அபிஷேகத்தை எலிசா பெற்றுக்கொண்டார். Elisha received all the இன்றைக்கு anointing. எலிசாவுக்கு கிடைத்த ஆவியை காட்டிலும் Now more than the anointing that Elisha got, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ wherever God the Holy அங்கு Spirit, விடுதலை உண்டு. there is உன் deliverance. குடும்பம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் Your family have to be delivered. இயேசுவின் வருகையில் நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று You சொன்னால் have to be taken up in Jesus. அந்த அபிஷேக தைலத்தை நீ பெற்றுக்கொள்ள You வேண்டும். have to receive the anointing. நீ தாளத்தோடு கூட தேவனை தேட வேண்டும். You have to search God with the நீ thirst. தேவனை தேட 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 The more you search God, அபிஷேகம் உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கும். more the anointing. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Let's நன்றி clap hands சொல்லுவோம். and thank Him. அதை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது When you take it up, நீ ஆயத்தமா இருக்க வேண்டும். you should be prepared. நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் You have to be taken up. முன்னதாக சாட்சி பெற வேண்டும். But you have to receive நீ testimony. எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று You சொன்னால் have to be taken up. தேவன் உன்னை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் God has to take you. தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனிதர்களாய் நாம் இருக்க You வேண்டும். have to be people who walk with God. ஏதோ தானோ என்ற உலக வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து விடக்கூடாது. We should not live it through our wishes in our life. நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம். We are in the world. ஆனால் உலகத்தின்படி வாழக்கூடாது. We should live according to the world. உலகத்தில் சில நன்மைகளை செய்யலாம். We can do many good things in the world. உலகத்தில் நல்ல உறவுகளை வைத்துக் We கொள்ளலாம். might maintain good பல relations. காரியங்களை நாம் செய்யலாம். We might do many things. அதெல்லாம் உலகத்தோடு கூட முடிவடைந்து விடும். But that will end with you. ஆனால் But இந்த உலக வாழ்க்கை முடித்த பிறகு once you finish this earthly life, தேவனுக்கு பிரியமா இந்த ஆத்துமா வாழ்ந்ததா? did the soul live according to God? இந்த ஆத்துமா தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்ததா? The soul live according to the Lord. அதுதான் மிக மிக முக்கியம். That is the most ஆனால் important thing. ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டியது நம்முடைய கடமைகளாய் So இருக்கிறது. it is our duty to live cautious every day in our life. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக And before Jesus came, இன்னும் பல காரியங்கள் நடக்க போவது. many things are going to happen. இன்னும் அநேக காரியங்களை Many things. எப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் இருக்க போகிறார்கள் உலகத்திலே, How many kinds of people are going to be there in this world? எப்படிப்பட்ட குணநலங்கள் உள்ள ஜனங்கள் இருக்க போகிறார்கள் What manners and habitudes they have. என்று சொல்லி நிருபங்களில் எழுதப்பட்டிருக்கிறது.
இருக்கிறது. It is written in the letters. அது வரப்போற வாரங்களில் நாம் பார்க்க போகிறோம். In the coming weeks, let's see that. மூன்றாவதாக Thirdly, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் Acts chapter 8, 26 இலிருந்து verse 26 39 உள்ள வசனங்களை வாசித்து till பாருங்கள். 39, let's அங்கு read. பிலிப்பு என்ற ஒரு ஊழியக்காரன் இருக்கிறார். There is a minister of God called அந்த Philip. ஊழியக்காரரை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தி வருகிறார். God is using him, glorifying him. அவனை தெரிந்து கொண்டது வேறொரு நோக்கத்திற்காக சபையார் தெரிந்து கொண்டார்கள். The church knew him for a different reason. சில கண்காணிப்பு வேலைகளை செய்ய அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். To overlook things is why they chose him. ஆனால் சபை சிதறடிக்கப்படும் பொழுது But when the church scattered, இவர்கள் ஒவ்வொரு இடத்திற்கு சிதறி போகிறார்கள். the people were scattered everywhere. அப்படி சிதறி போகிற வேளையிலே At the time they were பிலிப்பு scattered, போன இடத்திலே the place Philip went, அவன் சும்மா இருக்கவில்லை. he was not quiet. அவன் சுவிசேஷத்தை அறிவித்தான். He started preaching the word of God. சுவிசேஷத்தை He அறிவித்தான். started preaching the word of God. அற்புதங்கள் நடந்தது. The many wonders that happened, அதிசயங்கள் நடந்தது. many signs that happened. அற்புதமான காரியங்களை அவனை கொண்டு பலத்த காரியங்கள் கர்த்தர் செய்து வந்தார். God was doing wonderful things keeping him. மந்திரவாதிகள் எல்லாம் மனம் திரும்பினார்கள். The magicians repented. இப்படி பலத்த காரியங்கள் செய்து கொண்டு வருகிற வேளையிலே The time was doing many things. எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிற வேளையிலே The time the revival was coming. திடீரென்று கர்த்தர் அவனை தடுத்து நிறுத்துகிறார். Suddenly God stops him. யோசிப்பார். You think and see. நல்ல சபை வளர்ந்துருக்குது. The church is growing continually. என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க வேற இடத்துக்கு. And they transfer him to another church. எப்படி இருக்கும்? How will it be? பாப்பா வனாந்தரத்துக்கு தலைமை சபையில் ஒரு ஆர்டர் வந்துச்சு வைங்க. If there is an order saying go to the wilderness now, இவ்வளவு பெரிய சபை விட்டுட்டு நான் எப்படி போறது? how am I supposed to use such a good church? இவ்வளவு மக்கள் விட்டுட்டு நான் எப்படி போறது? How am I supposed to leave so many people here? இந்த மார்க்கெட் வந்து விட்டு வனாந்தரத்துக்கு அனுப்புறாங்க. They are sending me to a wilderness. அப்படி நான் நினைச்சேன்னா If he thinks like that, நான் வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னு அர்த்தம். that means you didn't obey the word. இந்த பிலிப்பை ஆண்டவர் வல்லமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். Philip was being used by God very glorifying. அற்புதங்கள் நடக்கிறது. There are many things that happen. நேர்மையான அதிசயங்கள் நடக்கிறது. There are wonders that's happening. திடீரென்று ஆவியானவர் அதை தடுத்து நிறுத்துகிறார். Suddenly the Holy Spirit comes and stops him. அவனை பார்த்து சொல்லுகிறார், Now they looked at him and said, நான் சொல்லுகிறேன் I am telling இந்த you, வனாந்தரத்துக்கு போ. you go to this wilderness. இப்படிப்பட்ட இடத்துக்கு நீ போய் கொண்டிரு. You continue on your journey here. உடனடியாக Immediately கீழ்ப்படிகிறார். he obeys. இதான் தேவனுடைய வார்த்தை. This is the word of God. எங்கிருந்து இது வந்த சத்தம்? Where does this sound come from? எங்கிருந்து இது வந்த சத்தம்? Where does the sound come from? இப்படிப்பட்ட எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிற வேளையில The time when such a big revival was happening. என்ன இந்த வனாந்தரத்துக்கு அனுப்புகிறாரு? Why is he sending me to this wilderness? அனுப்புகிறார் என்று சொன்னால் If he sends you there, காரணம் இல்லாமல் இருக்காது. he will not send you without a reason. அவர் புறப்பட்டு போகிறார். So he goes there. நல்லா கவனிங்க. You pay attention. இந்த சரீரம் This body, எவ்வளவு வேகமா ஓடும். how fast can it run? நமக்கு எனர்ஜி எவ்வளவு இருக்கோ அவ்வளவு ஓடும். How much of energy we have that ஆனா is அந்த in it. வனாந்தரத்துல But in the wilderness, ஒருத்தர் one person, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை a person is reading the book Old Testament. வாசித்துக் கொண்டு Is reading the Isaiah. அன்றைய காலங்கள் வாகனங்களிலே போய் கொண்டிருக்கிறார். And at the time, whatever vehicle was there, he was moving in that. அன்றைய காலங்களில் என்ன வண்டி இருந்தது? What vehicle was there that time? ஒட்டக வண்டி இருந்தது. There was with the horse they were supposed குதிரை வண்டி இருந்தது. camel, sorry. கழுதை வண்டி இருந்தது. They could travel through camel, horse and அந்த donkey. காலத்துல என்னென்ன உபயோகப்படுத்தினாலும் தெரியாது. We do not know what else they இப்படி used. வேகமாய் பறக்கிற வாகனத்துக்கு அவர்கள் புறப்பட்டு போனார். They were moving in a vehicle that was moving very fast. இன்னும் நாங்க இப்ப 40-50 வருஷம் நான் பிறந்து வளர்ந்த காலத்துல மாட்டு வண்டி இருந்தது, குதிரை வண்டி இருந்தது. There was a bullock cart and there was a vehicle driven by horse. அதெல்லாம் சில இடங்களுக்கு டிராவலே போயிட்டு வந்தோம். That is how they traveled. இப்போ இருக்குது. Now also it's there, கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. but it's reduced. அப்ப அந்த காலங்களிலே But at the time that அந்த வேகமாய் போகிற வாகனத்திலே this chariot that was going that fast, எத்தியோப்பியா மந்திரி அதுல உட்கார்ந்து போய் கொண்டிருக்கிறார். an Ethiopian not just traveling in that. நல்ல கவனிங்க. Pay attention. கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரை பயன்படுத்தினார். If God the Holy Spirit is using அந்த something, வாகனம் போய் கொண்டிருக்கிறது. the chariot is moving. அந்த வாகனம் எந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறதோ How fast that is moving. அதனோடு கூட பிடிப்பு ஓடுகிறார். Philip is running in that. வாகனத்தின் பக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார். He is running with that. கரெக்ட் ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்லுவோம். come back to that. இது மனித சக்தியால் ஆகாது. This is not human இது strength. தேவனுடைய வல்லமை. This is God's power. ஏன்? எதற்கு? Why? இவர் கீழ்ப்படிந்தான் முதலாவது. First because he obeyed. ஓடுகிறார். He runs. ஓடுகிறார். He runs. எத்தியோப்பியா மந்திரி அந்த வாகனத்துக்கு பக்கத்தில் ஓடுகிறார். Now he's running behind the chariot. இப்போது ஆவியானவர் சொல்லுகிறார். Now the Holy Spirit says, என்ன படித்துக் கொண்டிருக்கிறார்? what are you reading? என்ன படித்துக் கொண்டிருக்கிறார்? What are you reading? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை படித்துக் I'm reading கொண்டிருக்கிறார். the book of Isaiah. அதோட விளக்கம் தெரியுமா? Do you know the meaning of அது that? உள்ள அர்த்தம் தெரியுமா? Do you know the inner meaning, deeper எத்தியோப்பியா meaning? மந்திரி சொல்லுகிறார். In the Ethiopian ஒருவன் says, எனக்கு அறிக்கையிட்டார். only if someone explains இதை to me, எனக்கு விலைக்கு ஒருவர் சொல்லாவிட்டார் only if someone explains to எனக்கு me, எப்படி புரியும்?
How will I understand? ஹalleluya. Hallelujah. உலகமெங்கும் புறப்பட்டு போய் சொல்லு என்று சொன்னாரே. They said, go around the world and இந்த preach. இயேசு பற்றி உலகத்துக்கு சொல்லலனா If you don't say about Jesus to the world, உலக ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது. the world of people will not know about Christ. இப்போது பிலிப்பு அவளுக்கு இந்த சுவிசேஷத்தை பற்றி விளக்கி சொல்லுகிறார். Now Philip says about this prophecy. அதுல என்னென்ன சொன்னாங்க என்று விளக்கமாக முழுவதுமாக சொல்லப்படவில்லை. It is not given what he told them. ஆனால் அந்த இயேசுவின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டது, But whatever was told in the book of Isaiah, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி தெளிவாய் அவனுக்கு போதிக்கப்படுகிறது. he preaches clearly that it is Jesus Christ about who is written. அப்படி போதிக்கிற வேளையிலே At the time he was preaching, அவனை தன்னுடைய ரதத்திலே ஏற்றுக்கொள்கிறார். he tells him to join him in the chariot. ஹalleluya. Hallelujah. ஒரு மந்திரியான ரோட்ல போறது கூப்பிட்டா பக்கத்துல வந்து சொல்லுவாங்களா? Will any minister say, come to sit in my vehicle? அவனுக்கு முன்னாடி பாதுகாவலர்கள், There are protection in front of him. பின்னாடி There's பாதுகாவலர்கள். protection behind him. யோசிச்சு பாருங்க. You think you'll see. இப்ப ரதத்திலே ஏற்றப்படுகிறார். Now he is taken into the chariot. ஊழியக்காரர் எத்தியோப்பியா மந்திரி பக்கத்தில் ஏற்றப்படுகிறார். Minister of God is taken into the Ethiopian chariot. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. The gospel is preached. நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். They are reaching the place. அந்த வழியிலே In that way, தண்ணீரை பார்த்து விடுகிறார் எத்தியோப்பியா மந்திரி. the Ethiopian eunuch sees water. நடந்தது என்ன? What does he ask? ஐயா தண்ணீர் இருக்கிறது. There is water here. தண்ணீர் இருக்கிறது. There is water here. நான் ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்வதற்கு என்ன தடை? What prevents me from being baptized? எந்த அளவுக்கு ஆவியானவர் பிலிப்பை பயன்படுத்தி இருந்தால் How much did the Holy Spirit use Philip? ஒரு சில மைல் தூரத்திற்கு போவதற்கு முன்பதாக Before they reach the destination of a few miles, கர்த்தருடைய ஆவியானவர் எத்தியோப்பியா உள்ளத்திலே ஏவப்பட்டு அனல் மூட்டி அவரை தூண்டி விடுகிறார். God, the Holy Spirit works in the Ethiopian eunuch. நடந்தது என்ன? What happened? தடுத்து நிறுத்த சொல்கிறார் வாகனத்தை. They tell the chariot to stop. ரதத்தை நிறுத்த செய்து They make the chariot stop. ஊழியக்காரரை பார்த்து கேட்கிறார், And he looks at the minister. ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்வதற்கு என்ன தடை? What prevents me from being அப்போ baptized? அவர் ஞானஸ்தானத்தை பற்றி அவர் தெளிவாய் போதித்திருக்கிறார். That means he preached about the baptism. அது எழுதப்படவில்லை, It's not written there, ஆனால் அது போதிக்கப்பட்டிருக்கிறது. but it's been preached there. இப்போது பிலிப்பு என்ன சொல்கிறார்? Now what does he say? ஐயா நீங்க சொல்றது உண்மைதான், What you said is true. நீங்க கேட்கறது உண்மைதான். What you asked is true. நான் இப்பொழுது சொல்கிறேன், I will tell you, நீ முழு இதயத்தோடு விட with your full heart, விசுவாசித்தால் ஒழிய without believing, தடையே இல்லை. there is கரங்களை nothing தட்ட that வேண்டும் prevents என்று you. சொல்லுவோம். Let's clap hands and thank God. சபையில போதிக்கப்படுகிறதுதான். What does Peter Church also நீ say? முழு இதயத்தோடு என்றைக்கு நீ விசுவாசித்து With your full heart, whenever you believe, இவர்தான் ரட்சகர், He is the Redeemer, இவர்தான் மீட்பர், He is the Savior, இவர்தான் மெய்யான தேவன், He is the true God, இவர்தான் என் பாவங்களை கழுகிறவர், He is the one who washes my sins away, இவர்தான் என்னுடைய பாவத்தை என் முன்னோர்கள் செய்த பாவ சாபக்கேடுகளை எல்லாம் நீக்குகிறவர் He is the one who has removed all my என்று curses. நீ விசுவாசிக்கிறாயோ The day you believe, அன்றைக்கு தான் நீ தீர்மானம் எடுக்க வேண்டும். that day you take a decision. போதவருடைய கட்டாயத்தினாலோ, It's not from the pastor's compulsion, கணவனுடைய கட்டாயத்தினாலோ, or from the husband's compulsion, மனைவியுடைய கட்டாயத்தினாலோ, or the wife's compulsion, பிள்ளைகளுடைய கட்டாயத்தினாலோ, or children's compulsion, யாரோ சொல்லுகிறார் என்ற கட்டாயத்தினாலோ because somebody compelled you to do it. ஞானஸ்தானம் எடுப்பாய் என்று You சொன்னார். will take baptism, ஞானமற்றதாய் போய்விடும். that will be waste. பிலிப்பு சொல்லுகிறார், Philip says, நீ முழு இதயத்தோடு கூட விசுவாசிப்பாய் என்று சொன்னார். if you believe with your full heart, எந்த தடையும் இல்லை. there is nothing that prevents you. அவன் தீர்மானம் எடுத்து விட்டான். He took the decision. இவ்வளவு பெரிய சத்தியத்தை He gave such a big என் truth. கையில வைத்துக் கொண்டிருந்தேன். I've been keeping it in my hand. நான் வருடந்தோறும் இந்த எருசலேமுக்கு போய் வரும் பொழுது Whenever I go to Jerusalem, அனுதினமும் வேதத்தை வாசித்தேன், I read the Bible every day. வாசித்தேன். I read it. ரதத்தில கூட வாசித்துக் கொண்டு போனேன். I'm reading it in the chariot. ஆனால் இது எனக்கு புரியாமலே போய்விட்டது. But I never understood this. இவ்வளவு ஒரு சத்தியத்தை சொன்னாய் பிடிக்கவே. Philip is saying such a big truth. ஆதலால் நான் முழு இதயத்தோடு கூட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீட்பராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். He said, with the full heart I accept Jesus as the Savior and Redeemer. ரதம் நிறுத்தப்பட்டது. The chariot was stopped. இரண்டு பேரும் இறங்கினார்கள். Both of them got down. பிலிப்பு Philip, எத்தியோப்பியா the Ethiopian eunuch, தண்ணீரில் இறங்கினார்கள். they entered to the water. பிதா, The father, named Father, குமாரன், Son, பரிசுத்தாவின் and the நாமத்தினாலே Holy Spirit. எத்தியோப்பியா மந்திரிக்கு The Ethiopian eunuch பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுத்தார். gave baptism. Philip gave a baptism to it. தண்ணீரில் முழுகி The moment he was dipped into water, ஞானஸ்தானம் கொடுத்து after giving baptism, மந்திரி வெளியே வருகிறார். the eunuch comes on top, பிலிப்பு காணவில்லை. and Philip disappears. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Let's clap our hands and thank God. 39வது வசனத்தை வாசிக்கலாம்.
Let's read the 39th verse. இமைப்பொழுது In the wink of an eye, பிலிப்பு ஞானஸ்நானம் எத்தியோப்பியா ஞானஸ்நானம் எடுத்தார். the Ethiopian minister takes some baptism. இமைப்பொழுது In the wink of an பிலிப்பு eye, காணப்படவில்லை. and Philip was taken away. என்ன நடந்தது? What happened? கர்த்தருடைய ஆவியானவர் The Spirit of the Lord, அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு after he did what he had to do, கர்த்தருடைய ஆவியானவர் the Spirit of the Lord, பிலிப்பை பயன்படுத்திவிட்டு after using Philip, உடனடியாக immediately வேறொரு இடத்துல கொண்டு போய் விட்டு விட்டார். carried him away to another இவன் place. ஓட வேண்டும் என்று சொன்னார்கள், இவனால் ஓட முடியாது. Even if he wanted to run, he couldn't run. ஆவியானவர் அவனை எடுத்து கொண்டு போய் விட்டார். The Holy Spirit took him out. அதை வாசித்து முடிப்போம். Let's finish reading. 39 வசனங்கள். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். கரை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்லுங்கள். clap hands and clap for him. உடனே கொண்டு போயிட்டாருங்க. என்ன நடந்தது பாருங்க. Immediately took him. What happened? அன்றியும் அந்த இடத்துல பிலிப்பை காணாமல் சந்தோஷத்தோடு விட தன் வழியை எத்தியோப்பியா போயிட்டார். கரை தட்டி ஆண்டவருக்கு Let's நன்றி clap சொல்லுங்கள். hands and clap for him. அல்லேலூயா. Hallelujah. இதுதான் வருகையில கூட நடக்க போகுது. This is what happens in the coming also. அதற்கு தான் இத்தனை சம்பவங்களை உங்களுக்கு விளக்கி சொன்னோம். That is why I'm telling so many incidents to you. இமைப்பொழுது In the wink of an eye. ஞானஸ்நானம் எடுத்த அடுத்த இமைப்பொழுதுல In the wink of an eye after the Ethiopian minister takes பிலிப்பு வேறொரு பட்டணத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். Philip was taken to another city. வேற அன்னைக்கு அவனே எடுத்துக் கொள்ளப்பட்டு இருக்கலாம். That he might also be taken. இல்ல மீண்டுமா பிலிப்பை பயன்படுத்த வேண்டியதா இருக்கிறது. But because he had to use Philip again. அதனால் எத்தியோப்பியாவுக்கு மறைத்து So he took it from Ethiopia. எடுத்துக் கொள்ளப்பட்டாரே தவிர He was taken from there. பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். He was not taken to heaven. ஆனால் இயேசுவின் வருகையிலே But when Jesus is coming, இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கத்தான் போகிறது. all such incidents will happen. அதனால் ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சி வாருங்கள். So every week come continually. அடுத்த வாரத்தை இன்னும் கடைசி நாட்களிலே In the next week you'll see more about the empty. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்திலே 2 Thessalonians chapter 2. 2 வசனங்களை நாம் வாசித்தோம். We read first 2 verses. இன்னும் மீதி இருக்கிற 5 வசனங்களை இன்னும் முடிக்கவில்லை. We haven't finished the last 5 verses. கேட்டின் மகனாகிய பிசாசு Satan, who is the son of Cain, விசுவாச துரோகம் he betrayed his faith. விசுவாச துரோகம் He betrayed his faith. கேட்டின் மகனாகிய பிசாசு Son of Cain. இந்த காரியங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளும்படி To know all that, தொடர்ச்சியாய் கேளுங்கள். let's listen continually. தொடர்ச்சியாக ஆராதனை பங்கு பெறுங்கள். Participate in the worship கர்த்தர் continually. உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. அவர் எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ However he was taken up, அப்படியே மீண்டும் ஒரு நாள் he வரப்போகிறார். will come back again. சிறப்பாக ஜெபிப்போம். Let's bow our heads and pray. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, Our gracious இந்த Lord, நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி we செலுத்துகிறோம். thank you this morning worship. நல்லபடியாக உங்களுடைய வருகையில் எவ்வளவு ரகசியம் இருக்கிறது ஆண்டவரே. Lord, there are so many secrets about your coming. பழைய ஏற்பாட்டில் 2 பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டதை நீங்கள் அறிவித்தீங்கப்பா. Lord, you have preached that 2 people, holy people, taken from Old Testament. புதிய ஏற்பாட்டில் ஒருவன் எடுத்துக் கொள்ளப்பட்டார். In the New Testament, he was ஆனால் taken. மற்ற ஊருக்கு அவன் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக ஆவியானவரை கொண்டு போய் விட்டதை நாம் பார்த்தோம். But we had seen that the Holy Spirit left him to another city. உங்களுடைய வருகையிலே In your coming, உம்மோடு கூட இணைக்கப்பட for us to be united in you. சபையில் இருக்கிற ஒருவரும் கைவிடப்படக்கூடாது சுவாமி. Let no one be forsaken. எல்லாரும் மீட்கப்பட வேண்டும். Let everyone be redeemed. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். Let everyone be saved. எல்லோரும் நீரே தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். Let everyone believe that you are the God. விசுவாசத்தினாலே ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது போல, How by faith Enoch was taken. விசுவாசத்திலே எலியா எடுத்துக்கொண்டது போல, How by faith Elijah was taken. விசுவாசத்தில் எத்தியோப்பியா மந்திரி ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டது போல, How by faith the Ethiopian Elders should grant. வாழ்க்கையிலே உண்மையே நான் விசுவாசிக்க வேண்டும் In சுவாமி. our life we only trust you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Bless each and every one. ஒவ்வொருடைய இதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள். You fulfill all the desires of their heart. வரப்போகிற 12ஆம் தேதி ஆண்டவரே பிறந்த நாளை நினைவு கூறுகிறேன். The ones who remember their birthday. அருமை மகன் ஆண்டவரே ஜீசஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for Brother கர்த்தர் Joseph. ஆசீர்வதிப்பீராக. Bless him. இந்த வாரம் முழுவதுமாக To this entire week. இன்று வாழ்வதோறும் வார்த்தையின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை According to the word that you given today. கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. Continue to bless each தொடர்ந்து other. வேத சத்தியங்களை புரிந்து கொள்கிற ஞானத்தை அருளை கொடுக்க முடியாது Lord, ஜெபிக்கிறோம். you give them the wisdom and also understand the Bible. மனக்கண்களை திறக்க முடியாது Let ஜெபிக்கிறோம். the eyes of their heart be open. பிரகாசமான மனக்கண்களை திறக்க முடியாது Let ஜெபிக்கிறோம். their eyes be open. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Bless them as well. இன்றைக்கு என்ன மனநிலையில் உடைய பிள்ளைகள் Today, வந்திருக்கிறார்கள்? whatever condition your children have, கண்ணீரோடு வந்திருக்கலாம், they might come tears. வியாதியோடு They will வந்திருக்கலாம், come sickness. நரவேதத்தோடு They will வந்திருக்கலாம். come weakness. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. Bless each and every one. சுகத்தை கொடுப்பீராக. And give them the healing. காணிக்கை கொடுத்த பிள்ளைகள், All those who give us. தசமபாகம் கொடுத்த பிள்ளைகள், All those who give the கர்த்தர் thanks. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. Lord, you bless them. உம்முடைய ஊழியத்திற்காக கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் All the people who gave for your ministry. பல மடங்கு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. Lord, you bless them. மகிமையை எடுத்துக்கொள்ளும் Take the glory. ஆசீர்வாதத்தை Bless them with you.
இயேசுவின் நாமத்தினால் In the பிதாவே. name of Jesus. ஆமென். Amen. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. Clap your hands and thank Him. திருவருள்